ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷில் பேச ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் பேச முடியலை. இப்போ நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுங்க. இந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் 3 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ரெண்டாவது, பார்த்த வீடியோவை நல்லா லேர்ன் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பி வேர்ப். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். வீடியோ கவனமாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு அர்த்தங்க. இந்த டே 1 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸை ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த ஏலையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ அப்படின்னா தமிழில் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வாயை திறந்து பின்னாடியே என் கூட சொல்லிட்டே வாங்க. ஹீ அப்படின்னா அவன், ஷீ அவள், இட் அது, வி நாங்கள். நம்ம கூட 2-3 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நாங்கள், வி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்களேன், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பி வேர்ப் இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட் கூட சேரும்போது அது ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸாக மாறுது பாருங்களேன். ஐ பி. ஐ அப்படின்னா நான், பி அப்படின்னா இரு. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். ஐ பி. இதை தமிழில் சொல்லுங்கள். நான் இரு. இப்போ அடுத்து பாருங்க. ஹீ பி அவன் இரு, ஷீ பி அவள் இரு, இட் பி அது இரு, வி பி நாங்கள் இரு, யூ பி நீ அல்லது நீங்கள் இரு, தே பி அவர்கள் இரு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற தமிழில் இருக்கிற சென்டென்ஸை பார்க்கும்போதும் இங்கிலீஷில் இருக்கிற சென்டென்ஸை பார்க்கும்போதும் முழுமையடையாத ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியுதா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சென்டென்ஸ் முழுமையான சென்டென்ஸ் தான். இப்போ உங்களுக்கு அதை புரியிற மாதிரி சொல்லித்தரேன் பாருங்களேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பி வேர்பை ஒரு பச்சோந்தி மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த 7 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னை ஆமா மாற்றிக்கொள்ளும். அதனால தான் நான் சொன்னேன், பி அப்படிங்கிறது ஒரு பச்சோந்தி மாதிரி. ஐ கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே ஆமா மாற்றிக்கிடுது. ஐ அப்படின்னா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ எம் நான் இருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் இருக்கிறேன் சொல்லும்போது ஐ எம் அப்படின்னு சொல்லணும். இப்போ புரிஞ்சிருச்சாங்க? இந்த ஆம்க்கு பின்னாடி என்ன இருக்குது? பி. ஆனால்
ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் பக்கத்தில் அந்த பி போச்சுன்னா அது தன்னைத்தானே வெளியே எப்படி காட்டிக்கிடுது? ஆமா காட்டிக்கிடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 30 டேஸ் கிளாஸை யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். தயவுசெய்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், ஹி, ஷி, இட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹீஸ் அவன் இருக்கிறான். ஷீஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. இப்போ இஸ் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பி வேர்ப். ஹி, ஷி, இட் இந்த 3 சப்ஜெக்ட் பக்கத்தில் பி வேர்ப் வந்துச்சுன்னா அது தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா இஸ் அப்படின்ட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனால தான் நான் சொன்னேன் பி அப்படிங்கிறது ஒரு பச்சோந்தி மாதிரி. ஹீஸ் அவன் இருக்கிறான். ஷீஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. ஒரு ஆணை பற்றி நம்ம பேசும்போது இருக்கிறான்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசும்போது இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விலங்கையோ ஒரு பொருளையோ பற்றி நம்ம பேசும்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் பக்கத்தில் ப்ரெசண்ட்டில் பி வேர்ப் வந்துச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா வி ஆர் நாங்கள் இருக்கிறோம். வி அப்படின்னா நாங்கள், ஆர் அப்படின்னா இருக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்க, யூ ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக 30 டேஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் லைனாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. உங்களாலே இங்கிலீஷை நல்லாவே பேச முடியும். அதுக்காக தான் நான் இருக்கேன், நம்ம சேனல் இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்களை சீக்கிரத்தில் இங்கிலீஷில் நான் பேச வச்சுருவேங்க. வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் பக்கத்தில் பி வேர்ப் வந்துச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே ஆர் அப்படின்னு மாற்றிக்கொள்ளுது. இந்த ஆருக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு பி வேர்ப் இருக்குது. இதை தான் நாம் பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஐ வந்தால் ஆம் தான் வரும்னு தெரியும். ஆனால் அந்த ஆம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதுக்கான ஆன்சர் நல்லா தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு நல்லா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையாகவே நான் அதை பார்க்கும்போது இந்த 30 டேஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்காக வேலை பார்ப்பேன். ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இந்த பி வேர்ப்ஸை வச்சு எப்படியெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலைமையை பற்றி நம்ம பேசும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணும். நம்மளுடைய நிலைமை அப்படின்னா நம்ம என்னவாக இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது இந்த பி வேர்ப்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பி வேர்ப்ஸ் தெரிஞ்சாதான் பேச முடியும். அடுத்து பாருங்களேன், நம்மளுடைய மனநிலைமை இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அதுக்கும் நம்ம பி வேர்ப்ஸை வச்சு தான் பேச முடியும். அடுத்து பாருங்களேன், இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போதும் இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணுங்க. இந்த 3 கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? நம்மளுடைய நிலைமையை பற்றி பேசுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைமையை பற்றி பேசுறது, அடுத்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுறது. இந்த 3ஐயும் பற்றி நம்ம பேசும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கலாமா?
ஆர் யூ ரெடி? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் எப்பயுமே தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடியே வாயை திறந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களால் நான் சொல்லக்கூடிய தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் ஆன்சர் கமெண்ட்ஸில் டைப் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக டைப் பண்ணிகிட்டே வரலாங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட முடிவில் நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இரு வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இரு அப்படின்னா பி அப்படின்னு சொல்லியிருக்கேனா? இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? நான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நான் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னாவே பி வேர்ப்ஸ் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும்? ஆம். ஐ எம். நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்? ஒரு மாணவன். அ ஸ்டூடெண்ட். அ அப்படிங்கிறது ஒரு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவன். ஐ எம் எ ஸ்டூடெண்ட். இங்கே நல்லா கவனிங்க. நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். அப்படின்னா நம்ம என்னவாக இருக்கிறோம், நம்ம நிலைமை எப்படி இருக்குது இப்போ அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க கிட்ட கன்வே பண்ணி பேசும்போது பி வேர்ப்ஸ் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பி வேர்ப்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக இங்கிலீஷை பி வேர்ப்ஸை வச்சு பயம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் ஒரு நோட்டு பேனை எடுத்து எழுத முடிஞ்சுன்னா தாராளமாக 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை பின்னாடியே நீங்கள் அதை எழுதிட்டே வாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம அவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். ரெண்டுமே ஒன்று தாங்க. எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஹீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் பி வேர்ப் வரும்போது அதை தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும்? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. இஸ். இப்போ சொல்லுங்கள். ஹீஸ். ஹீஸ். அவன் இருக்கிறான். என்னவாக இருக்கிறான்? ஒரு மருத்துவராக. எப்படி சொல்லலாம்? அ டாக்டர். ஹீ இஸ் எ டாக்டர். ஹீ இஸ் எ டாக்டர். இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். சொல்லுங்க பார்க்கும். ஷீஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அ டீச்சர் அப்படின்னா ஒரு ஆசிரியராக. ஷீ இஸ் எ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இந்த 2 சென்டென்ஸில் கவனிங்க. அவனும் அவளும் என்னவாக இருக்கிறாங்க, அவங்க நிலைமை ப்ரெசண்ட்டில் இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க. அது என்னுடைய நாயாக இருக்கிறது. அல்லது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அது என் நாய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒன்று தான். எப்படி சொல்லலாம்? இட் இஸ் மை டாக். இட் இஸ் மை டாக். இட் இஸ் அப்படின்னா அது இருக்கிறது. மை டாக் என்னுடைய நாயாக. புரிஞ்சிருச்சாங்க? ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா புரியுதாங்க? பின்னாடியே கவனிச்சிட்டே வாங்க. 30 days முடியும் போது நீங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். we வந்துச்சுன்னா பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும்? கரெக்டுங்க. ஆர். we ஆர். நாங்கள் இருக்கிறோம். என்னவாக இருக்கிறோம்? மாணவர்களாக. we are students. we are students. இப்போ அடுத்து பாருங்களேன். நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. you are students. you are students. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். they are students. they are students. இங்கே கவனிச்சிங்கன்னா நாங்கள், நீங்கள், அவர்கள் என்னவாக என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மாணவர்களாக இருக்கிறாங்களாம். அப்போனா இந்த இடத்துல பி வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம பேசணுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சாங்க? பி வேர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே பயன்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும்? இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்,
நம்ம என்னவாக இருக்கிறோன்னு சொல்லும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் இந்த வீடியோவில் அடிக்கடி நிறைய டெஸ்ட்டு வைப்பேன். உங்களால் பாஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். அவன் ஒரு விவசாயியாக இருக்கிறான். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் முடிஞ்சுன்னா டைப் பண்ணிகிட்டே வாங்க, இல்லைனா வாயை திறந்து சொல்லுங்கள் பார்க்கும். நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த 30 days கிளாஸ் வச்சுருக்கேன், எனக்காக கிடையாதுங்க. சும்மா இருக்காதீங்க, வாயை திறங்க. அவன் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ வந்துச்சுன்னா பி வேர்ப்ஸ் என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, எல்லாருமே வாயை திறந்து பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஹீஸ் அவன் இருக்கிறான். என்னவாக இருக்கிறான்? ஒரு விவசாயியாக. அ ஃபார்மர். ஹீஸ் எ ஃபார்மர். அவர் ஒரு விவசாயியாக இருக்கிறான். எல்லாமே ஒன்று தான். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் ஒரு காவலராக இருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. ஐம் எ போலீஸ். நான் ஒரு காவலராக இருக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன். அவர்கள் விளையாட்டு வீரராக இருக்கிறார்கள். அவர்கள். தே வந்தால் என்ன பி வேர்ப்ஸ் வரணும்? ஆர் வரணும். சொல்லுங்க பார்க்கும். தே ஆர் பிளேயர்ஸ். அவர்கள் விளையாட்டு வீரராக இருக்கிறார்கள். இந்த 3 கொஷனுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. இதை வச்சு நீங்கள் டெய்லியுமே பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐம் ஹாப்பி. இந்த ஆம்க்கு பின்னாடி என்ன இருக்குது? பி வேர்ப் இருக்குது. ஓகே. ஐம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அடுத்து பாருங்க. அவன் சோகமாக இருக்கிறான். ஹீஸ் சேட். அவள் கோவமாக இருக்கிறாள். எப்படி சொல்லலாம்? ஷீஸ் ஆங்க்ரி. அடுத்து பாருங்க. அது சோகமாக இருக்கிறது. இட் இஸ் சேட். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். we are happy. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். you are happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். they are happy. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இந்த 7 நல்லா கவனிங்க. சந்தோஷம், சோகம், கோவம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைமையை குறிக்குதா? நம்ம மனநிலைமை எப்படி இருக்குது, என்னவா இருக்குதுன்னு காமிக்குதா? சந்தோஷமாக இருக்குது, சோகமாக இருக்குது, கோவமாக இருக்குது, இது எல்லாமே நம்மளுடைய மனநிலைமை. அப்படின்னா நம்மளுடைய மனநிலைமையை பற்றி நம்ம ப்ரெசண்ட்டில் பேசும்போது பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணும். இப்போ ஒரு சிம்பிளான டெஸ்ட். அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஹீ இஸ் ஹாப்பி. தே ஆர் சேட். ஓகே. இப்போ நம்ம அடுத்து 3வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது இந்த பி வேர்ப்ஸ் வச்சு தான் நம்ம பேசணுங்க. பார்க்கலாமா? நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்பாங்க. நான் வீட்டில் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ அப்படின்னு சொல்லும்போது பி வேர்ப்ஸ் வச்சு தான் பேசணுங்க. சொல்லுங்க பார்க்கும். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன். எங்கே? வீட்டில். இங்கே வெறுமணிக்கா ஐ எம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே ஹோம்க்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து பாருங்களேன். அவன் பள்ளியில் இருக்கிறான். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடியே சொல்லுங்க. ஹீஸ். அவன் இருக்கிறான். எங்கன்னு சொல்லியிருக்கேன்? பள்ளியில். அட் ஸ்கூல். ஹீஸ் அட் ஸ்கூல். அடுத்து பாருங்களேன். அவர்கள்
கல்லூரியில் இருக்கிறார்கள். நம்ம பர்டிகுலராக ஒரு இடத்த சொல்லும்போது அந்த இடத்துக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணுங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரே ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். அவள் சென்னையில் இருக்கிறாள். எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கும். நம்மகிட்ட கேட்பாங்க, அவள் எங்கே இருக்கா, ஊரில் 4 நாளாக இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அவளா சென்னையில் இருக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஷீஸ், அவள் இருக்கிறாள். எங்கன்னு சொல்லியிருக்கேன்? சென்னை. இங்கே வெறுமணிக்கா ஷீஸ் சென்னைன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷீஸ் இன் சென்னை. ஷீஸ் இன் சென்னை. நம்ம ஒரு பெரிய சிட்டியோட நேமை மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். ஷீஸ் இன் சென்னை. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் டெல்லியில் இருக்கிறேன். இதுக்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா நோ ப்ராப்ளம், வாய் திறந்து பேசினாவே போதும். இந்த 30 days கிளாஸில் நான் உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டேன். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உங்கள் வாயிலிருந்து ஒரு 2-3 இங்கிலீஷ் வேர்டாவது வராதா, அதிகமாக நீங்கள் எப்படியாவது ஒரு 10 சென்டென்ஸாவது பேசிடணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தயவுசெய்து வாயை திறந்து பேசிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் ப்ரெசண்ட்டில் 7 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது பி வேர்ப் தன்னை எப்படிலாம் மாற்றிக்கிச்சின்னு பார்த்தோமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட், அதாவது இறந்த காலத்தில், கடந்த காலத்தில். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், 1 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதை தான் நம்ம இறந்த காலம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாஸ்டில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு பேசும்போது நம்ம இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணுங்க. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நான் இங்கே 7 சப்ஜெக்டை எழுதியிருக்கேன். பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும்னு பாருங்களேன். ஐ வந்துச்சு அப்படின்னா வாஸ் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொள்ளும். ப்ரெசண்ட்டில் கிடையாது, கடந்த காலத்தில். இங்கே பாருங்க, ஐ வாஸ், நான் இருந்தேன். புரிஞ்சிருச்சாங்க? ஐ எம் அப்படின்னா ப்ரெசண்ட், நான் இருக்கிறேன் இப்போ. ஆனால் இங்கே கவனிங்க, ஐ வாஸ், நான் இருந்தேன், பாஸ்ட், முன்னாடி இருந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்களேன், ஹீ வந்தாலும் வாஸ் அப்படின்னு தான் பி வேர்ப் தன்னை மாற்றிக்கொள்ளும் பாஸ்ட் ஃபார்மில். ஓகேங்களா? ஹீ வாஸ், அவன் இருந்தான். அடுத்து பாருங்க, ஷி வாஸ், அவள் இருந்தாள். இட் வாஸ், அது இருந்தது. புரிஞ்சிருச்சாங்க? ஐ வாஸ், நான் இருந்தேன். ஹி வாஸ், அவன் இருந்தான். ஷி வாஸ், அவள் இருந்தாள். இட் வாஸ், அது இருந்தது. நல்லா கவனிங்க, நம்ம என்னவாக இருந்தோம், நம்ம மனநிலைமை எப்படிலாம் இருந்துச்சு, நம்ம முன்னாடி எங்கெல்லாம் இருந்தோம், இந்த 3ஐயும் பற்றி நம்ம பாஸ்டில் பேசும்போது ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ் அப்படின்னு தான் பேசணும். நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. பின்னாடியே அதை நீங்கள் பேசிகிட்டே வாங்க, உங்களால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இப்போ இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு வாஸ் வராது. பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா, we were, நாங்கள் இருந்தோம். you were, நீங்கள் இருந்தீர்கள். they were, அவர்கள் இருந்தார்கள். புரிஞ்சிருச்சாங்க? ஐ, ஹி, ஷி, இட் இந்த 4 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் எப்படி வரும் அப்படின்னா வாஸ் அப்படின்னு வரும். we, you, they இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பாஸ்டில் வேர் அப்படின்னு வரும். இப்போ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸில் பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேச போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 30 days கிளாஸை யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் பின்னாடியே எல்லாருமே வரிசை டைப் பண்ணிகிட்டே வாங்க.
ஐ வாஸ் எ டாக்டர். ஐ வாஸ் எ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருந்தேன். இவங்க என்ன நிலைமையில் பாஸ்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத பேசும்போது வாஸ் அப்படிங்கிற பீவர்ப்ஸை தான் வச்சு பேசணும். இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் ஒரு மாணவனாக இருந்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தான். இப்போ வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லுங்க பார்க்கும். ஹி வாஸ் எ ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் எ ஸ்டூடெண்ட். அவன் ஒரு மாணவனாக இருந்தான். இப்போ மாணவனாக இருந்தான் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். இப்போ அடுத்து பாருங்களேன். அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தார்கள். ஸ்கூல் படிக்கும்போது அவங்கெல்லாம் பிளேயராக இருந்தாங்கப்பா, விளையாட்டு வீரர்களாக இருந்தாங்க. இப்போல்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஃபேமிலியை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. தே வேர் பிளேயர்ஸ். தே வேர் பிளேயர்ஸ். அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தார்கள். இப்போ அடுத்து பாருங்க. பாஸ்டில் நம்மளுடைய மனநிலைமை எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் சோகமாக இருந்தேன். 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப சோகமாக இருந்தேன்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? நான் சோகமாக இருந்தேன். ஐ வாஸ் சேட். ஐ வாஸ் சேட். நீங்கள் இப்போ சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் இப்போ சோகமாக இருக்கீங்கன்னா ஐ எம் சேட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே கவனிங்க, வாஸ் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம். நான் சோகமாக இருந்தேன். ஐ வாஸ் சேட். இப்போ அடுத்து, அவள் கோபமாக இருந்தாள். இருந்தாள் வந்திருக்கு பார்த்தீங்களா? இரு அப்படின்னா பீன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் பக்கத்தில் பி வெர்பில் பாஸ்ட் ஃபார்மில் என்ன வரும்? ஷி வாஸ் ஆங்க்ரி. ஷி வாஸ் ஆங்க்ரி. அவள் கோபமாக இருந்தாள். அடுத்து பாருங்களேன். அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். போன வாரம் அவங்கெல்லாம் வெளியில் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கப்பா போன வாரம் சொல்லுவாங்கள்ல. தே வேர் ஹாப்பி. தே வேர் ஹாப்பி. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். இதை நீங்கள் நல்லா கவனிங்க. சோகம், கோபம், சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைமையை குறிக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு? பாஸ்டில் நடந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? ஐ வாஸ் சேட். ஷி வாஸ் ஆங்க்ரி. தே வேர் ஹாப்பி. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, பாஸ்டில் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத பி வெர்ப்ஸ் வச்சு பேசலாமா? நான் வீட்டில் இருந்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் அட் ஹோம். ஐ வாஸ் அட் ஹோம். நான் வீட்டில் இருந்தேன். அவள் பள்ளியில் இருந்தாள். ஷி வாஸ் அட் ஸ்கூல். ஷி வாஸ் அட் ஸ்கூல். அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். போன வாரம் அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், போன வாரமா அவங்க சென்னையில் இருந்தாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? தே வேர் இன் சென்னை. தே வேர் இன் சென்னை. அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைக்கிறேங்க. நாங்கள் நேற்று கல்லூரியில் இருந்தோம். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்காத ஒரு சென்டென்ஸை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் நம்ம என்னவா இருப்போம், நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும், நம்ம எந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி பி வெர்ப்ஸை வச்சு பேசலான்னு பார்க்கலாமா? சிம்பிள்ங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பி வெர்ப் ஃப்யூச்சர் ஃபார்மில் எப்படி வரும் அப்படின்னா வில் பி அப்படின்னு வரும். வில் அப்படின்னா ஃப்யூச்சரை குறிக்குது. பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சாங்க? இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். 7 சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் பி எழுதியிருக்கேன். இப்போ இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஐ வில் பி. ஆன்சர் தெரிஞ்சுன்னா வாயை திறந்து பேசுங்க. நான் இருப்பேன். ஹி வில் பி. அவன் இருப்பான். ஷி வில் பி. அவள் இருப்பாள். இட் வில் பி. அது இருக்கும். we will be. நாங்கள் இருப்போம். you will be. நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள். they will be. அவர்கள்
இருப்பார்கள். என்னவாக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பி வெர்ப்ஸ் வச்சு பேசும்போது வில் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணுங்க. பாருங்களேன், நான் ஒரு சிம்பிளான 3 சென்டென்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். நான் படிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு 2 வருஷத்தில் நான் டாக்டராக இருப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி, நான் இருப்பேன். என்னவாக? அ டாக்டர். ஐ வில் பி அ டாக்டர். நான் மருத்துவராக இருப்பேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். அடுத்த வாரம் நம்மளை ஸ்கூலில் இருந்தோ அல்லது காலேஜில் இருந்தோ வெளியில் எங்கேயாவது டூருக்கு கூட்டு போவாங்க. நம்ம சொல்லுவோம், அடுத்த வாரம் நேரத்துக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா, பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி ஹாப்பி. ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? சந்தோஷமா. ஹாப்பி. ஐ வில் பி ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். அடுத்து பாருங்களேன், அவர்கள் பள்ளியில் இருப்பார்கள். நாளைக்கு அவங்க ஸ்கூலில் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ கிடையாது, ப்ரெசண்ட்டில் கிடையாது, இதெல்லாமே ஃப்யூச்சர். இனிமேல் நம்ம எங்கே இருக்க போகிறோம், நம்ம மனநிலைமை எப்படி இருக்க போகுது, நம்ம என்னவா இருக்க போகிறோம்னு நம்ம பேசுகிறதுக்காக தான் வில் பி அப்படிங்கிற பி வெர்ப்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். தே வில் பி அட் ஸ்கூல். அவர்கள் பள்ளியில் இருப்பார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எப்படியாவது இந்த பி வெர்ப்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் வச்சு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த 3 டென்ஸில் நான் கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். வாஸ் ஷி எ டீச்சர்? அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாளா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க, சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல நான் எழுதுகிறேன். ஷி வாஸ் அ டீச்சர். She was a teacher. She was a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். இப்போ பாருங்களேன், present. இப்போ is she a teacher? அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாளா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. She is a teacher. She is a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். Will she be a teacher? அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாளா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க, பாசிட்டிவாக சொல்லுங்க. அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள். சொல்லுங்க. She will be a teacher. She will be a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள். இங்கே நல்லா கவனிங்க. was அப்படிங்கிறது ஒரு பி verb. இஸ் அப்படிங்கிறது ஒரு பி verb. will be அப்படிங்கிறது ஒரு பி verb. இந்த was அப்படிங்கிற பி verb எதை குறிக்குது? இருந்தாள், past. இப்போ இந்த இஸ் அப்படிங்கிற பி verb எதை குறிக்குது? இருக்கிறாள். இப்போ will be அப்படிங்கிற பி verb எதை குறிக்குது அப்படின்னா இருப்பாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பி verb அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸ் ப்ளஸ் 3 சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக இருப்பான். அடுத்து இருக்கிற 3 சென்டென்ஸ் பாருங்க. நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டில் இருப்பேன். இந்த 6 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ்க்குள்ளே 30 டேஸ் கிளாஸ்க்கான வீடியோ லைனாக இருக்கும். நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றா பாட்டு கற்றுக்கொள்ளுங்க. இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. உங்களை இங்கிலீஷில் பேச வைக்காமல் விட மாட்டீங்க.